மிளகாப்பொடி வச்சு தேய்ச்சிட்டு கொன்னுட்டு தைரியமா இருங்க. தைரியமா இருக்கணுமா? ஏண்டா உதயநிதி ஸ்டாலின் வாயிலையும் உயிர் உறுப்புலையும், இன்பநிதி வாயிலையும் இன்பநிதி உயிர் உறுப்புலையும் நாங்களும் கொஞ்சோண்டு மிளகாப்பொடியை வச்சு தேய்ச்சிட்டு சாரிப்பா சாரி நைனா ஒத்துக்குவியா? முதல் நாள் செய்தி வருது அஜித் குமார் இறந்து விட்டான்னு. அடுத்த நாள் நிகிதாவினுடைய காணொளி வருகிறது. காணொளியிலே நிகிதா எப்படி இருக்கிறார் தெரியுமா? கண்கள் மட்டும் தெரியும் மாதிரி, இந்த நெத்தி தலை மட்டும் தெரியற மாதிரி துணியை வைத்து மூடிக்கொண்டு, நீ களவாணி இல்லையே, நீ பறி கொடுத்தவள், எதற்காக முகத்தை முடிட்டு வர்ற? அன்னைக்கே தெரியும் இவ எந்த ஊர் முடிச்ச வைக்கியோ, எந்த அயோக்கிய சிரிக்கியோ, முகத்தை மூடிட்டு வர்றாளேன்னு கண்டுபிடிச்சிட்டான். கண்ணு நெத்தி முடி அவ பேரை வச்சு அடிச்சா. நேத்து நைட்ல இருந்து அடிக்கிறான். யார் யாருக்கிட்ட எத்தனை லட்சம் இவன் மோசடி பண்ணானு எப்ப இருந்து? 2011 இருந்து. 11 நாளைக்கு முன்னால இருந்து இல்ல, 11 மாசத்துக்கு முன்னால இருந்து இல்ல, 15 வருஷத்துக்கு முன்னால இருந்து. அது என்ன சொல்றா பாருங்க, துணை முதலமைச்சர் எனக்கு ரொம்ப நெருக்கம். இன்னைக்கு கூட தலைப்பெல்லாம் போடுறான் தம்ப்நெயில்ல, துணை முதல்வருடன் நிகிதா தொடர்பு அப்படின்னு போடுறான். நீ நினைக்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்லல, நீ நினைக்கிற மாதிரி ஓபிஎஸ் சொல்லல. அந்த அம்மா நிகிதா சொல்றது இன்றைக்கு உன்னை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், அன்றைக்கு துணை முதலமைச்சர் அவரோடு எனக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றான். எவ்வளவு கேடு கட்டவனை கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் நாட்களில் உட்கார வச்சிருக்க பாரு. 15 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த நிகிதா கூட முள்ள மாதிரித்தனம் பண்ணிருக்காங்க. 2012ஆம் ஆண்டு இதே சாலையிலே அண்ணன் செந்தமிழன் சீமானோடு நான் பயணம் செய்தேன். ராமநாதபுரம் சிறைக்கு சென்றோம். சிறையிலே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கண்ணிலங்கோ சிறைக்குள்ளே இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக அண்ணனோடு நானும் சென்றிருந்தேன். என்ன வழக்கு தெரியுமா? ராஜபக்சேனுடைய மச்சினன் ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தபோது கண்ணிலங்கோ அவரை அடித்து விட்டார். வழக்கு. நீதிபதி கேட்கிறார் நீதிமன்றத்திலே கண்ணிலங்கோடத்திலே, கண்ணிலங்கோ அவர்களே, நீங்கள் ராஜபக்சேனுடைய மச்சினனை அடித்தீர்களா? கண்ணிலங்கோ சொன்னார், அடிக்கல, செருப்பால அடிச்சேன். என் தம்பி வழக்கறிஞர் கார்த்திக் சொன்னா ஏதோ மிரட்டுறாங்க உருட்டுறாங்கன்னு. ஓ மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயந்தது பூனை குட்டியா இருக்கலாம்டா, புலிக்குட்டி கிடையாது. நீ போய் உன் ஆட்டம் பாட்டத்தை எல்லாம் புலிக்குட்டி கிட்ட போய் காட்டு. தேர்தல் அரசியலுக்கு முன்பாகவே இன உணர்வோடும் மான உணர்வோடும் இந்த களத்தில் நின்ற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள். இன்னைக்கு இந்த நிகிதாவை வச்சு ஆட்டம் காமிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண ஒரு பெண் இன்றைக்கு இந்திய அளவிலே பேசப்படுகிறாள் என்றால் அரவிந்த் கோஸ்வாமி பேசுறாரு. இந்த விஷயத்தை எடுத்து வட இந்திய ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆசிரியர் பணி வாங்கி தரேன். டே, யாரனால ஏமாத்தலாம்டா, ஆசிரியர்களை ஏமாத்தலாமாடா? அதுவும் சொல்லி கொடுத்த ஆசிரியர் யாரு? நிகிதாவுக்கு வகுப்படுத்த ஆசிரியர். அவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு 15 வருஷமா. அவர் மட்டும் கிடையாது, எண்ணற்ற பேர் இன்னைக்கு வரிசையா வந்துகிட்டே இருக்கான். நேற்று இரவு 9:30 மணி வரைக்கும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மனுவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் ஏமாந்திருக்கேன், நான் ஏமாந்திருக்கேன், நான் ஏமாந்திருக்கேன், எல்லா பேரும் வர்றான். நகையே இல்லங்க, நகைன்னு ஒண்ணு சொன்னதே போய் வந்திருக்கான். தம்பி கூட்டு போயிருக்கான், அந்த வாகனத்தை கொண்டு நிறுத்தி இருக்கிறான். எல்லா இடத்திலும் உள்ளதுதான். முடிச்சு வந்தோடனே 500 ரூபாய் கேட்டிருக்கான். நாங்க 5 பேர் இருக்கோம்னு 100 ரூபாய் தான் தருவேன் இருக்கா. சாமி கும்பிட வந்த இடத்துல 9.5 பவுன் நகைய அசால்ட்டா லெஃப்ட்ல தூக்கி போட்டுட்டு காருக்குள்ள வச்சுக்கிட்டு சாமி கும்பிட வந்த உனக்கு 500 ரூபாய் பெருசா? ஒரு 100 ரூபாய் தருவேன் அதுக்கு பேசுறவங்கிட்ட 9.5 பவுன் அந்த காருக்குள்ள இருக்கும் நீ நம்புறியா? இந்த 100க்கும் 500க்குமான போட்டியில ஏதோ வார்த்தை ஜாலங்கள் நடந்திருக்கு. உன்னை என்ன செய்யறேன் பாடுறா அப்படின்னு அடிக்கிறா. தன் பவரை காட்டுறா. ஆடுறாங்க அதுக்கு காவல்துறை. நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறா. அவளுடைய உடல் மொழியை பாருங்க. நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறா. அவளுடைய உடல் மொழி தெரிகிறது இவ எவ்வளவு பெரிய பஜாரின்னு. தன்னால் ஒருவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். தன் சம்பந்தப்பட்ட வழக்குல ஒருத்தன் இறந்து போயிருக்கிறான். நாடே கொந்தளிக்குது. இந்தியா முழுக்க நிகிதாவுடைய பேரு, அஜித் குமாரோடைய பேரு பரவிக்கிட்டு இருக்கு. இது ஒரு படுகொலைன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கான். ரொம்ப கூலா அந்த காணொலியை பாத்தீங்கன்னா தெரியும். அந்த உடல் மொழியை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப சாதாரணமா ஏதோ அவ தலைக்கு பின்னால் அவ கூந்தல 4 டிஎஸ்பி உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த சொகுசுல உட்காந்து பேசுற மாதிரியே பேசுறான்.
நகையவே கொண்டு வராம ஒரு நகை காணா போச்சுட்டாங்களையா. இதுக்கு சாட்சியம் பாருங்க. இதுக்கு நீதிபதிகள்லாம் தேவையில்லை, நீதிமன்றங்கள்லாம் தேவையில்லை. நான் மக்கள் மன்றத்துல கேட்கிறேன், மக்கள் மன்றத்தை நான் நீதிபதிகளா நினைச்சு கேட்கிறேன். சம்பந்தப்பட்ட அந்த 5 காவலர்களுடைய குடும்பம் காவல் நிலையத்து முன்னாலேயே வந்து உட்கார்ந்து சாட்சியம் அளிச்சிருச்சு. ஆமா, எங்க புருஷங்க 5 பேர் தான் கொன்னாங்க, ஆனா சொன்னவன் மேல உள்ளவேன்னு வாக்குமூலம், மயிலாட் வாக்குமூலம். இதை விட என்னையா வேணும்? 5 காவலர்களுடைய பொண்டாட்டி வந்து காவல் நிலையத்துக்கு முன்னால உட்கார்ந்து ஆமாயா செஞ்சாமியா, மேல உள்ளவன் சொன்னாயா செஞ்சாமியா, முடிஞ்சு போச்சா? எதுக்கு எஸ்பி மேல நடவடிக்கை? அதான் நீ ஒண்ணும் செய்யலையே. உலக உத்தமர் தானே நீ, உலக உத்தமர் தானே. எதுக்கு எஸ்பி மேல நடவடிக்கை? எதுக்கு டிஎஸ்பி மேல நடவடிக்கை? நீ யோக்கியம் தானே, எதுக்கு நடவடிக்கை எடுத்த? உன் டிஜிபி சொல்றாரையா தனிப்படைகள்லாம் கலைக்கப்படுதுன்னு. உன் தனிப்படை தான் உத்தமமான படை தானே, அப்ப ஒத்துக்கிற. அப்ப டிஜிபி ஒத்துக்கிற. இந்த தனிப்படையை வச்சு இவங்க காலங்காலமா இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒத்துக்கிற. இதை விட என்னையா சாட்சியம் வேணும்? சரி, இதை பூரா விட்டுரு. ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உங்களுக்கு ஒரு வேலை தர்றேன், உங்களுக்கு ஒரு வீடு தர்றேன். நீ தான் யோக்கியனாச்சே, எல்லா சட்டத்தின் மனதில் நடந்திருக்கு. எதுக்கு வேலை கொடுக்குற? எதுக்கு வீடு கொடுக்குற? இதுல போன்ல பேசுறாரு. போன்ல அவர் பெரிய கருப்பு, அவர் கொண்டு வந்து கொடுக்குறார். அப்பா பேசுறாரு. டேய், முதல்ல அப்பான்னு சொல்லாதீங்கடா, தமிழுக்கே கேவலம். நைனான்னு சொல்லுங்கடா, அவனை நைனான்னு சொல்லு, அது கூட பொருந்தும். நைனா அப்பா, அது என் மொழி. உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் உயிர்மை எழுத்தும் சேர்ந்ததாண்டா அப்பா அம்மாங்கிறது. அந்த இலக்கணம் தெரியாம பேசாத, உனக்கு பொருத்தமான பேரு நைனா. அடுத்து அப்படியே சொல்றார், நான் சீரியஸா ஆக்சிடென்ட் எடுக்க சொல்லியிருக்கிறேன். எப்படி? இந்த பல்வீர் சிங்க்கு எடுத்தீங்களே அப்படியா? ராஜேஷ் தாஸ்க்கு எடுத்தீங்களே அப்படியா? ஸ்டெர்லைட்ல 14 பேரை சுட்டு கொன்னீங்களே, அருணாதேவி கமிஷன் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுச்சு. நீங்க அப்ப எதிர்க்கட்சியா தானே இருந்தீங்க, இப்ப ஆளுங்கட்சியா இருக்கீங்கல்ல, எடுத்தீங்களா? அந்த ஸ்டெர்லைட்ல சுட்டானே அந்த காவல்துறை மீது எடுத்திருக்கீங்களா? அப்ப என்ன சீரியஸான ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். அப்ப இது வரைக்கும் எதுவுமே சீரியஸ் இல்ல, இது வரைக்கும் சீரியஸ் இல்ல. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது சீரியஸ். உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்ய சொல்லியிருக்கிறேன். போன்ல உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறேன். எனக்கு தேவை அண்ணன் அறிவாலயம் கொடுத்துருவியா அஜித்குமார் வீட்டுக்கு? எனக்கு தேவையானதை செய்ய சொல்றேன். கோபாலபுரம் வீட்டை எழுதி வைடா அஜித்குமார் வீட்டுக்கு, எழுதி வையே, தேவையானதை செஞ்சிருவோம். நாங்கள் அதே மாதிரி தேவையானதெல்லாம் உங்களுக்கு செஞ்சுட்டு இப்ப நீங்க செஞ்சதெல்லாம் நாங்க செஞ்சிடவா?